மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஜென்ம சனி. அதாவது 7.5 வருட காலத்துல உங்களுக்கு உங்க ராசியை முழுமையா பாதிக்கக்கூடிய அந்த 2.5 வருஷம், அந்த 7.5 வருஷத்துல பெரிய சனியும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும், பாத சனியும் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஆனா இந்த ஜென்ம சனி காலம்ன்றது ரொம்ப கடுமையான காலம். எப்படி கேட்டீங்கன்னா, இப்பதான் உங்க மனசை காயப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்துக்கங்க. நீங்க என்னடா இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுத்துற மாதிரி நீங்க என்ன விஷயத்துக்கு உங்களை காயப்படுத்தினா உங்களுக்கு வலிக்குமோ, அதாவது நீங்க எதுக்காக வருத்தப்படுவீங்களோ அது நடக்கும். அதுதான் சனியோட ஸ்பெஷாலிட்டி. பார்த்துங்க, நீங்க பணத்தை இழந்தீங்கன்னா அதுக்காக வருத்தப்படுவீங்களா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்தா அதனால வருத்தப்படுவீங்களா, தெரிஞ்சு அந்த விஷயத்த செய்யக்கூடிய இந்த சனீஸ்வரன்ட்ட நீங்க ரொம்ப கவனமா செயல்படணும். பார்த்துக்கங்க, கவனமா படணும்னா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க கொஞ்சம் வேகமா ஏதாவது செயல்படக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னாலும் இப்ப நீங்க உங்களுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமான போக்கு கடைபிடிக்கணும். இந்த 2.5 வருட காலம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய 7.5 சனி காலத்துல இந்த 2.5 வருஷம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். பார்த்துக்கங்க, ரெண்டாவது இந்த சனி பயிற்சி வரும்போதே உங்களுக்கு உங்க ராசியில 4 கிரகம் 5 கிரகம் இருக்கு. பார்த்துக்கங்க, இது ஒரு கஷ்டமான ஒரு நேரம் தான். 1.5 மாசம் சனி கூட சேர்ந்து ராகுவும் இருப்பாரு. அந்த ராகு வெளியேற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சனி மார்ச் 29க்கு அப்புறம் அவர் ஒரு 2.5 டிகிரியில ராகு அந்த ராசியில உட்கார்ந்து இருக்காரு. இவர் என்டர் ஆகும்போது அவர் வெளியே வர ஸ்டேஜ். அதனால அவர் முழுசா வெளியே வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறமா கூட இந்த 2.5 வருட காலத்துல நீங்க ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யணும்னு ஏதாவது ஒண்ணு யோசனை பண்ணீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பார்த்துக்கங்க, வேற படி என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த குரு சுக்கிரன் உங்களுக்கு உங்க ராசிக்கு 5, 7, 9 இந்த மாதிரி இடங்கள்ல குருவோ சுக்கிரனோ வரும்போது உங்களுக்கு இந்த அஷ்டம சனின்றது தன்னுடைய பாதிப்பை கொஞ்சம் குறைச்சிதான் கொடுக்கும். அதாவது ஜென்மத்துல சனி இருக்கும்போது அவனை பாரு சனி பிடிச்ச மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ இந்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு பொருந்தும். பார்த்துக்கங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை தெளிவா யோசனை பண்ணீங்கன்னா கூட உங்களை பார்க்கும்போது ஒரு குழப்பமாவே தெரியும். பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும். எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு நீங்க சனீஸ்வர பகவானுக்கு வழிபாடுகள் இதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுங்க. கோயிலுக்கு போங்க, காக்காவுக்கு கொஞ்சம் சாப்பாடு வைங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு வாங்க. மனசு சமாதானமா வச்சிருங்க. ரெண்டாவது சனி குருவோட வீட்டுல, அதாவது குருவும் சனியும் சம்பந்தப்பட்டாலே எந்த விதத்துல சம்பந்தப்பட்டாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஆன்மீக நாட்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பார்த்துங்க, அதனால உங்களுக்கான பிரச்சனைகளை இறைவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். குலதெய்வ வழிபாடு, இல்லை ஏதாவது கோயிலுக்கு விரதம் இருக்கிறது, போறது வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் இப்போ நீங்களே கவனம் செலுத்துவீங்க, தானாவே வரும். சனியும் குருவும் சம்பந்தப்பட்டாலே ஆன்மீகம் தான். பார்த்துங்க, பிறந்த ஜாதகத்துல சனியும் குருவும் தொடர்போட இருந்தாங்க, லக்னாதிபதி ஏதோ ஒரு இடத்துல சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா அவங்களாம் இயற்கையாகவே இந்த தியானம், ஆன்மீகம், கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தானாகவே ஈடுபடு வரும். அந்த மாதிரியான ஒரு ஈடுபாடுகள் இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பார்த்துக்கங்க, இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தை கொஞ்சம் நிதானமாக கையாண்டு இந்த விஷயத்துல இருந்து நல்லபடியாக வெளியே வாங்க.